அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம்தான் இந்த ஆண்டின் இறுதி வர்த்தக நாள். அப்போ இதில் சந்தை இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம நம்மளுடைய சேனலில் நியூஸ் பேஸ்டை பற்றி நம்ம பார்க்குறதே இல்லை, வரைபடத்தை பற்றி நம்ம பார்க்குறதே கிடையாது. இந்த வரைபடத்தை பற்றி பார்க்குறதுல இருந்துமே சிலருக்கு கொஞ்சம் குமுறல்கள் இருக்கும். அப்போ வரைபடம் இல்லைன்னா மற்றதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க, கமாடிட்டி எப்படி பார்ப்பீங்க, ஃபாரெக்ஸ் எப்படி பார்ப்பீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் யாரோடையும் விவாதம் செய்ய இங்கே முன் வரலை. ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி மட்டும்தான் இந்த காணொலியில் நம்மளுடைய சேனலில் முழுமையாக பார்த்துட்டு வரோம். ஆப்ஷனுங்கிறது இல்லாமல் இல்லை. அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்கிறனால அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆப்ஷனுக்கு வரைபடம் முக்கியம் இல்லை, சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஏன் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அமையுது, அந்த ஸ்ட்ரைக்குக்கு உண்டான ப்ரைஸ் எப்படி அமையுது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது முழுக்க என்எஸ்சியோட ஆப்ரேட்டிங் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விலை உயர்வு விலை குறைவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்து டிமாண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிறதுனால தான் நடைபெறுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயல்பாக அதுதான் உண்மை. ஆனால் இந்த டிமாண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிறது இங்கே பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதெல்லாம் ஏன் இதை நம்ம பல காணொலியில் சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் நிறைய பேர் புரிதல் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அதாவது ஏன் புரிதல் இல்லைன்னா, வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கும் அளவுக்கு இந்த கணக்கீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான். எல்லோரும் சார் நீங்கள் வித்தியாசமான பார்வையில் பார்க்குறீங்க அப்படின்னு கூட அழைத்து சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இது வித்தியாசம் இல்லை, மற்றவங்க தான் வித்தியாசத்தை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால உங்களுக்கு அது அப்படி இருக்குது. நம்ம இதுதான் அடிப்படை பேசிக்கை நம்ம பார்க்கறது. உங்களுக்கு பேசிக்கே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன இந்த சேனல் மட்டும் இது வெளிநாட்டவர் யாராச்சும் செஞ்சுருந்தாலோ ஒரு வட மாநிலத்தவர் செஞ்சுருந்தாலோ நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் தமிழ்நாட்டுக்காக நம்ம பதிவு பண்ணுறது. இது கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம வீட்டோரத்தை அருகிலே கீரையெல்லாம் இருக்கும், மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் வெளி ஊருக்காரங்க அந்த கிராமத்துக்கு வரும்போது அது ஒரு பொக்கிஷமாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும். அதே போல் ரொம்ப அனைவராலும் தெரிந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு அருகில் இருக்க அவங்களே கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து அந்த கோயிலுக்கு தேடி போவாங்க. அப்போ அதுபோல் இங்கே நம்மளுக்கு எளிதாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுனால அதனை பற்றி அருமை பெரிதாக யாருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏனென்றால் இதை பற்றி எது இல்லை, நம்ம இது யாரிடமோ நான் கற்றுக்கொள்ளவில்லை, எந்த புத்தகம் படிக்கவில்லை, இது முழுக்க நான் அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டது. அப்போ அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் பகிரணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. அதுவும் நம்ம 4 வருடங்கள் முடிவுற்றாச்சு. எந்த இடத்துல பை எந்த இடத்துல செல்லுங்கிறது இதுவரை நம்ம காணொலியில் கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது. இதை நீங்கள் சந்தை பார்க்கறது தான், நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பை நடக்கும், இன்னொரு இடத்துல செல் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ஏன் ஃபெயிலியர் வருதுன்னா, மற்றவங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒருத்தர் என்ன ஸ்ட்ராட்டஜியா சார் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கமாக கேட்பாங்க. ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது யாரெல்லாம் அப்படி யோசிக்கிறாங்களோ வெளியில் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் சும்மா கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. இதை என்னை பற்றி ஒரு அறிமுகத்துலேயும் கூட சொல்லியிருக்கிறேன். யாருக்காச்சும் இது தெரியலன்னு நம்ம சொல்லப்போனால், ஒவ்வொரு வியாபாரம் செய்யும்போது சார் இதை வாங்கலாங்களா, சார் இது போகுமா, இது வாங்கலாமா கேட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போது இது போல் இருக்கக்கூடாது. உங்களுக்காக உங்களுடைய பணம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்.
தவறோ சரியோ அது நீங்கள் முடிவெடுக்கிற வரை தான் சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் சந்தையை நீங்கள் பார்க்கும் விதத்தை நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால், புரிந்திருந்தால் இதை தொடர்ச்சியாக பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா சந்தையில் அட்டவணை வந்து 21,700ம் 22,000ம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சந்தை வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்ச் இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும். 21,850 மையமாக வச்சு பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 21,850 புட் ஆப்ஷன் நேற்றைய தினம் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். அதுதான் லெவலாக நம்ம சொல்லியிருந்தோம். 21,850 புட்டோட நேற்றைய ஹை 220 ரூபாய். அப்போ 21,850 மைனஸ் 220, அப்போ 21,630 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம பார்த்துருந்தோம். சந்தை இன்னைக்கு 21,850க்கு பிலோவில் தான், அதாவது அதன் கீழே தான் சந்தை பயணம் நடைபெற்று கொண்டிருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று 21,700 புட் 22,000 கால் இது இருந்ததுனால நம்ம 21,850 மையமாக வைத்து பார்க்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி 21,700 புட் ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். இப்போ 21,700 புட்டோட நேற்றைய கை 150 ரூபாய். நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான், நம்மளுக்கு க்ளோசிங்னா 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா 21,700 சப்போர்ட், 22,000 21,850 மையம் அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்னால. அப்போ 21,700 புட் ஆப்ஷன் நேற்றைய கை 150னா அப்போ 21,550 அப்படிங்கிறது முக்கியமான இடம். க்ளோசிங் 100 ரூபாய் அப்படின்னா 21,600 மையம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறாங்களோ அவர்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்கும். சந்தை பாருங்க, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாரும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போது சந்தை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய லோ 21,678, நேற்றைய ஹை 21,801. நம்மளுக்கு பாருங்கள், நேற்றைய லோவை 1 ரூபாய் தான் பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம சொல்லியிருக்கிறோம் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இதற்கு இன்பிட்வீனுக்குள்ள சந்தை வியாபாரம் நடந்தால் பிரேக் அவுட்டுக்கு உண்டான மதிப்பே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 1 ரூபாய் தான் இறங்கி இருக்கு. அப்போ அதற்கப்புறமெல்லாம் எங்கள் சந்தை வணிகம் நடைபெற்றிருக்கோம், அந்த எஸ்டர்டே லோவுக்கு மேலே தான் இருந்திருக்கும். அடுத்தது ஓப்பன் 21,737. அப்போ 21,737லிருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் 100 to 150 புள்ளிகள் சொல்லுவோம். அப்போ 21,737 ஓப்பன்னா நம்மளுக்கு ஹை டு லோ பார்த்தீங்கன்னா 94 புள்ளிகள் 94 புள்ளிகள் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 100 புள்ளிகளே கிடையாது. அப்போ 100 புள்ளிகளுக்கு அபோவ் சஸ்டெயின் ஆனால் தான் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலோடு பார்க்கணும். அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில், அதாவது திங்கட்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால கடந்த 4 நாட்களில் 21,801 தான் ஹை, நேற்றைய ஹை பிரேக் பண்ணல. அப்போ இந்த வாரத்தில் குறைந்தபட்ச லோ 21,329. அப்போது நம்மளுக்கு இன்சைடு ஒரு வாரத்து இந்த கடந்த 4 நாட்களோட வர்த்தகத்தோட 21,329ம் 21,801 தான் நம்மளுக்கு வீக்லி ஹை, இந்த வாரத்தோட வீக்லி ஹை வீக்லி லோ. அப்போ இதை பிரேக் பண்ணாமல் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எப்படி கிடைக்கும்? அப்போ இதோட மத்தி,
அப்படின்னு எடுத்துகிட்டு 500 புள்ளிகள்னால் ஒரு 250 புள்ளிகள். அப்போ 21 329 கூட்டல் 250, அப்போ 9 7 5 21 579. அப்போ 21 579க்கு மேலே இருக்கிறது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். இப்படி இருந்தால் இப்படி, இப்படி இருந்தால் இப்படி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கலாம். அப்போ இதில் நீங்கள் வணிகம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நட்டத்தடுப்பும் வரலாம், லாபம் வரலாம், லாபம் அதிகமாகவும் இருக்கலாம், நஷ்டம் அதிகமாகவும் இருக்கலாம். அப்போ இதில் ட்ரேடு நீங்கள் நினச்சி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி கொண்டு அதன் மூலியம் வர்த்தகத்தை குறைக்க வேண்டும். ட்ரேடை குறைக்கணும். ஒரு மாதத்தில் வாய்ப்பு இருந்தால் 10 வர்த்தகம் பண்ணுவேன், அதுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பின்பற்றுறேன், எனக்கு என்ன சக்ஸஸ் ரேட் கிடைக்கிது, 8 சக்ஸஸ் 2 தோல்வி அப்படி இருக்கா. அப்போது இதில் லாபம் எவ்வளோ மட்டும் ஈட்ட முடியும், அந்த லாபம் எவ்வளோ ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நஷ்டத்தை நம்ம உறுதி செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு பின்பற்றணும். அதற்காகத்தான் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதோட ரேஞ்ச் மினிமம் ரேஞ்சை தெரிஞ்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அதை பின்பற்றுபவர்களுக்கு இதனை பற்றி புரியும். பின்பற்றாமல் இன்னொருத்தர் யாரெல்லாம் லாபம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம கெஞ்சிட்டு இருப்போம், சார் எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்ட்டு. எப்போவுமே முன்னேற முடியாது. இன்னொரு விடம் போய் நம்மளுடைய தெரிந்து கொள்ள கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நம்மளே ஆய்வு செய்யணும். இப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி மற்றவர்கள் நம்ம பின்தொடரணும். அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். அதனால் நான் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தையும் கூட கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்போது நம்ம அதை பற்றி என்ன வேணும், இப்போ என்னன்னு தெரியாமையே நாங்கள் என்ன பார்க்குறதுன்ட்டு சந்தையில் நம்ம தினமும் என்ன பார்க்குறோங்கிறது தான் நம்ம பதிவாக பண்ணிகிட்ருக்குறோம். இதைவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியலன்னா சிலரோட பதிவுகள் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம. இருந்தாலும் என்னென்ன நம்ம தொடர்ச்சியாக என்னென்ன பார்த்துட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நிஃப்டி இன்றைய ஃபியூச்சரோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸ்பாட் 21,731, ஃபியூச்சர் 21,885. அப்போ பார்க்க போனால் 150 பாயிண்ட் ப்ரீமியம். நிஃப்டி பார்த்தா 47 பாயிண்ட், நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் 80 பாயிண்ட். அப்போ ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிக இறக்கம். இதை இன்னொரு முறையாகவும் நம்ம ஒப்பீடு செய்யணும். ஏன்னா ப்ரீமியம் இடையில மாற்றங்கள் ஏற்படலாம். இப்போது அந்த 150 புள்ளிகள்னு சொன்னது நேற்றைய முடிவுற்ற விலை 21,778. அதாவது நிஃப்டியோட நேற்றைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 21,778. இது ஸ்பாட். உடனே ஃபியூச்சரோட ஒப்பீடு பண்ணணும். ஃபியூச்சர் நேற்றைய க்ளோஸ் 21,942. அப்போ 21,942 நம்ம 21,778 நம்ம கழிக்கணும். அப்போ 12ல் 8 போச்சுன்னா 4, 13ல் 7 போச்சுன்னா 6, 8ல் 1 போச்சுன்னா அப்போ 164 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் 164 ரூபா ப்ரீமியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது லோவில் என்ன இருக்குது? இப்போ லோ நம்மளுக்கு 21,679, மன்னிக்கணும் 76. ஃபியூச்சரோட லோ என்ன? 21,830. அப்போ 700லேருந்து 830க்கு 130 புள்ளிகள். அப்போ இதில் 24 புள்ளிகள். அப்போது 4 5. அப்போது ஒரு 9 புள்ளிகள் ப்ரீமியம் குறைந்துள்ளது. எங்கே? நம்மளுக்கு லோவில். அதே மாதிரி ஹை 21,939 வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹை இங்கே 21,770. அப்போ 21,770க்கும் 21,940ன்னு வச்சுக்கலாம் 39 நாள். அப்போது 10ல் நம்மளுக்கு 0க்கு 0 போயிடும். இது 6. அப்போ 10லனா 4. அப்போ 13, 7னா 6, 8. அப்போது இதில் 164. அப்போ ஹையில் ப்ரீமியம் கரெக்டாக இருந்திருக்கு.
லோவில் தான் நம்மளுக்கு வந்து 10 பாயிண்ட் ப்ரீமியத்தை இழந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே தென்படுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ அந்த லோ வரும்போது, ஏன்னா லோ தான் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன், அதே மாதிரி ஹை தான் நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன். மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது ஹை சப்ளை ஜோன், மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது லோ டிமாண்ட் ஜோன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அட்டவணையை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நேற்று 21,700 புட் 22,000 கால் இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, 21,700 கால் புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராடல் கொடுத்தாலே சந்தை வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 21,700 புட் 150 ரூபானா 21,550, 21,700 கால் 300 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 22,000. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 21,550 டு 22,000க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அடுத்த ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கணும். நேற்று வந்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு தெரியல, இன்றைக்கி 11 இருக்குது. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு உகந்தது கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த அளவுக்கு லைவில் ஹையில் இருக்கும்போது, இப்போது இந்த ஆப்ஷனுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போது ஒரு பயம் இருந்தால் தான் ஹெட்ஜை பயன்படுத்துவாங்க. அப்போ பயமே இல்லாமல் இருக்கனால நம்மளுக்கு பொசிஷன் ஓப்பனில் இருக்கிறனால சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஹெட்ஜ் அதிகமாக யாரும் ஈடுபடவில்லை. அப்போ ஹெட்ஜுக்கே அதிகமாக ஈடுபடலைன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி அதிகமாக இருக்கும்? இது ஒன்று. அடுத்து பாருங்கள், 21,731 இருக்குது. இப்போது 21,700 கால் 164 ரூபாய் இருக்கிறாங்க. 21,750 புட் 119 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் 13, 7, 8, 283 ரூபா. எவ்வளவு இருக்கணும்னா 50 ரூபா தான் இருக்கணும். அதாவது 21,700 டு 21,750க்கு நம்மளுக்கு 50 ரூபா தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க? நம்மளுக்கு 233 ரூபா அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு டைம் வேல்யூ உள்ளே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 233 ரூபாய் நம்ம பிரித்து எழுதலாம். 137, அதே மாதிரி 100 எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 237. புரியுதுங்களா? அப்போ இந்த டைம் வேல்யூ தான் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுதான் இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதனால் ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏமாற்று வேலை இல்லை. இந்த டைம் வேல்யூவை இது நீங்கள் எங்கே வேணாலும் பிரித்து பாருங்கள். இந்த 50 ரூபா டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ தினம் தினம் குறைந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதே 50 பாயிண்ட் ப்ரீமியம் இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த 50 பாயிண்ட் ப்ரீமியம் இது எவ்வளோ இருக்கோ அது அப்படியே மண்டே அது குறையும், டியூஸ்டே குறையும், வெட்னஸ்டே குறையும், தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை ஜீரோவை இந்த 233 ரூபாய்ங்கிறது ஜீரோவாக மாற்ற வேண்டும். இதுதான் இவங்களுடைய ஆப்ரேட்டிங். இதில் எத்தனை பேர் பையராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் செல்லராக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டோட எக்ஸ்பீரி அன்னைக்கு இது ஜீரோவாக மாற்றப்படும். இந்த 233 ரூபா டைம் வேல்யூங்கிறது ஜீரோவாக ஆகிடும். இந்த 21,700 டு 750 நான் சொல்லலை, எங்கே ஸ்பாட் இருக்கோ அதனை அருகில் இருக்கிற 50 புள்ளிகளோட வித்தியாசம் சொல்கிறேன். இதே நாளைக்கு வந்துட்டு சந்தை 21,900 முடிகிறாங்க அப்படின்னா நீங்கள் 21,900 காலும் 21,950 புட்டும் இப்படி கணக்கீடு பண்ணணும் இல்லையா? 21,850 காலும் 21,900 புட்டும் இப்படி கணக்கீடு பண்ணணும். இல்லை சந்தை 21,575 முடிகிறாங்களா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ 21,550 கால் 21,600 புட் இந்த மாதிரி நீங்கள் கணக்கீடு பண்ணணும். இதெல்லாம் புரிந்தால்தான் ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் அட்டவணையும் சரி, ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கணக்கீடும் சரி. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வரைபடத்து மூலம் மட்டுமே பார்த்தாலே சந்தை பற்றி புரிதல் ஏற்படாது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பேங்க் நிஃப்டி. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு 48,300, 48,200, 48,300 கால், 500 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். 48,292. அப்போ 48,300 நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. முதல்ல காணொலி ரொம்ப அதிகமாக நேரம் ஆகிவிட்டது.
இப்போ 48,300 புட் ரூ. 400 ஹை அப்படிங்கிறனால 47,900. 48,300 கால் 482 500ன்னு வச்சுட்டாலும் கூட 48,800. அப்போ இதற்குள் சந்தை எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இவங்களுடைய இம்ப்ளைடு வாலிடிட்டியும் இவங்களோட டைம் வேல்யூயும் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். இம்ப்ளைடு வாலிடிட்டி குறைவாக தான் இருக்குது. இப்போ 48,200 டு 48,400 மட்டும் எடுத்துக்கலாம். இது 200 புள்ளி. அப்போது 48,200 எவ்வளோ இருக்காங்கன்னா ரூ. 378 இருக்கிறாங்க. 48,400 எவ்வளோனா ரூ. 323 இருக்கிறாங்க. இது என்னன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்காட்டி டைம் வேல்யூ அதிகமாக காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 11 601 எவ்வளோ இருக்கணும்? ரூ. 200 இருக்கிறவங்க ரூ. 400 அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ரூ. 400 டைம் வேல்யூவை எக்ஸ்பைரிக்குள்ளே என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அப்போது ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கோ, நீ அடுத்த வணிகம் எங்கே முடிஞ்சாலும் சரி, அந்த இடத்துக்குள்ளே 200 பாயிண்ட் கேப் இருக்கிறவங்க இந்த விலைக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த 600 இருக்காங்களேங்க, இதனை விட குறைவாக இருப்பார்கள். இது வந்துட்டு எழுதப்பட்ட விதி. இது நீங்கள் கணக்கீடு பண்ணி பாருங்கள். இப்போ இதே மார்க்கெட் இப்போ 48,300 காட்டி நம்ம 48,200 டு 400 எடுத்தோமா. இப்போ 48,700 முடிஞ்சிருந்தா நீங்கள் 48,600 காலுக்கும் 48,800 புட்டுக்கும் இந்த மாதிரி கணக்கீடு பண்ணணும். அதாவது 200 புள்ளி கேப் இருக்கிற மாதிரி இதற்குள்ளே அந்த 200 பாயிண்ட் கேப் இருக்கணும், அதுக்குள்ளே ஸ்பாட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதோட கணக்கீடு எப்படி இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி இதை நம்ம திங்கட்கிழமை இதனை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இதனை பற்றி உங்களுக்கு புரிதல்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.